+2 வந்து பண்ணல, நான் 10th முடிச்சிருக்கேன், டிப்ளமோ 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், நானும் லா காலேஜ் கோர்ஸுக்கு எலிஜிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக எலிஜிபிள் தான். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் விசிட் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், ஹை கோர்ட் விசிட்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம், அண்ட் சுப்ரீம் கோர்ட் விசிட் வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து டேரெக்டாக அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் செஷனை வந்து லைவாக பார்க்குறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர் அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்குள்ளே வரும்போது ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்காது. சிறைச்சாலை பார்வையிடல், ஸோ அங்கே டேரெக்டாக போய் அந்த கைதிகள் எல்லாம் மீட் பண்ணி என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்றது லைவாக தெரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் இயற்கையோடு சேர்ந்து விவசாயம் தான் ஃபுல்லாகவே இருக்கும். லொக்கேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ நெல் போடுறதுக்கு இடம் இருக்குது. இப்போ சீட் ப்ரொடக்ஷன்ஸ் தனியாக இப்போ பண்ணுறோம். காளான் வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு, அதே மாதிரி IFS ஒருங்கிணைந்து பண்ணை இருக்குது. 6 மணிக்கு தான் ஒரு விவசாயி ஒரு வயலில் போய் இறங்கி வேலை பார்ப்பார். அதே மாதிரி மாணவர்களுக்கு அந்த மனப்பக்குவத்து வரணும்னா இவங்க காலைல 7:30 அந்த ஃபீல்டுக்கு போவாங்க. காலையில் போய் ஈரத்தோடு அந்த மண்ணில் போய் கால் வைப்பாங்க. அவனுக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்துருப்போம். அவனையும் நாற்று நடுறது, அதுலேருந்து வர நோய் எப்படி கண்ணிலே பார்ப்பாங்க. அவன் இயற்கையை பார்த்து அதுலேருந்து என்னன்றதை இது பண்ணுவாங்க. ஸோ ஜாப் வைஸ் எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டாக இருக்கலாம், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டாக இருக்கலாம். TNPSC எடுத்துட்டிங்கன்னா Group 4, Group 2, Group 2A1, அதே மாதிரி பேங்க் கேட்டகரி தனி, அதில் ஒரு 3 போஸ்டிங் இருக்கும். யாருக்குமே தெரியாது, பேங்க் ஆஃபீஸர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணால் இன்னும் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா என்ன மாதிரி சொல்லுங்கள்? நிறைய இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி HO போகலாம், AFO போகலாம், லேண்ட்ஸ்கேப்பிங் போகலாம், நர்சரி பிஸ்னஸ் பண்ணலாம், ஃபார்ம் மேனேஜராக போகலாம், ஃபர்டிலைசர்ஸ் ஜாப்க்கு போகலாம். பெரிய ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்தவரை அக்ரிகல்ச்சரை கம்பேர் பண்ணும்போது ஹார்டிகல்ச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப். ஹாய் ஆல், இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தங்கப்பழம் காலேஜ்க்கு தான் வந்திருக்கேன். நான் இங்கே என்ன பண்ணுறேன் நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். கண்டிப்பாங்க இன்னைக்கு 12th முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன கோர்சஸ் எடுத்து படிக்கணும், எந்த காலேஜில் சேரணும், எந்த மாதிரி கோர்சஸ் எடுத்தால் நம்மளோட ஜேர்னி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பல கேள்விகளுக்கான ஒரே விதை நம்மளோட தங்கப்பழம் காலேஜ் அப்படி தான். ஸோ இங்கே என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ரொம்ப நேரமாக ஒரு நம்பர் என் கூட காத்துட்ருக்காங்க. வாங்க அவங்கள போய் சந்திச்சிடலாம். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ இஸ் அ டைரக்டர் ஆஃப் தங்கப்பழம் காலேஜ், சுப்பிரமணியம் சார். சார், நான் அதான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் முடித்த பிறகு என்ன கோர்சஸ் எடுத்து படிக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கோர்ஸாக படிக்கலாமா இல்லை காலேஜில் வந்து ஒரு ப்ராப்பர் டிகிரி எடுத்து படிக்கலாமான்ற பல கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் பற்றி நாங்கள் கேள்விப்படும் போது என்னென்னா, ஐ திங்க் ரொம்ப வருடமாக ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து ஹார்டிகல்ச்சரும் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள் சார், என்ன மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது? நம்ம காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2010 ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் தங்கப்பழம் பாலிடெக்னிக் காலேஜ்லேயும் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அந்த பாலிடெக்னிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு உள்ளே வரும் ஃபீல்டு நம்ம புதுசு. இந்த ஏரியா கொண்டு வந்த ரீசன் பார்த்தீங்கன்னா, சவுத் சைடில் நம்ம காலேஜஸ் பெருசாக எதுவும் கிடையாதுங்க. இங்கேருந்து படிக்க போனால் ஃபஸ்ட்டு ஒன்று குங்கு சைடு போகணும், இல்லைன்னா சென்னை சைடு போகணும். இந்த ஏரியாவில் ஒரு காலேஜ் கொண்டு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்க வேண்டாம், இங்கே ஒரு சர்வீஸ் பேஸில் நல்லா பண்ணணுக்காக தான் கொண்டு வந்த காலேஜ் ஃபஸ்ட் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ காலேஜ் கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு கொண்டு வந்த காலேஜ் அக்ரி காலேஜ் 2016 ஸ்டார்ட் பண்ணது. அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணோம், அதில் நல்லா பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கம்பேர் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு காலேஜ் இந்த ஏரியாவில் சவுத்தில் அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்தோம். 2020 வந்து நமக்கு மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணோம், நேச்சுரல் VNOS ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சவுத்தில் நம்ம சைடில் ஃபஸ்ட்டு காலேஜ் கொண்டு வந்திருக்கோம். தென் லா காலேஜ் 2022 ஸ்டார்ட் பண்ணோம். அந்த காலேஜ் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு காலேஜ் நம்ம காலேஜ் தான், ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக 2024 ஃபார்மசி நர்சிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் கொண்டு வந்திருக்கும். இன்னும் அப்கிரேட் என்னன்னா, இப்போ இன்னைக்கு கம்மிங் இயரில் இன்னும் 2 காலேஜ் பிளான் பண்ணிருக்கோம். பார்ப்போம் வரும். சூப்பர் சார். சார், அந்த காலேஜ் அடுத்த வருஷம் வந்து நாங்கள் எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். பட் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம என்டர் ஆகும்பொழுதே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஐ டோன்ட் நோ ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இயர்ன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஒரு அட்மாஸ்பியரே அப்படி தாங்க இருக்குது. அங்கே பாருங்கள், மலையெல்லாம் சுற்றி ரொம்ப இயற்கை சார்ந்த விஷயங்கள். அவர் சார் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து நேச்சுரோபதியிலேருந்து நம்மளுக்கு லா காலேஜ்லேருந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரே காலேஜில் வந்து ரொம்ப அழகாக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சார், ரொம்ப அழகாக சில விஷயங்கள் சொன்னீங்க. பட் எதுக்காக வாசுதேவநல்லூர் இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க? ஏன்னா ரொம்ப அழகான ஒரு வில்லேஜ் சைட் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் இங்கே வரும்பொழுதே நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒய் ரூரல் ஏரியாவில் ஏன் கொண்டு வந்திருக்கோம்னா, இங்கே உள்ள பீப்புளும் இங்கே உள்ள மக்களும் சரி இதை வந்து யூஸ் பண்ணி கொண்டோம். சர்வீஸ் ஓரியன் நல்லா பண்ணணுக்காக தான் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தோம். சிட்டிஸில் நிறைய காலேஜஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே ரூரல் ஏரியா பண்ணால் சர்வீஸ் ஒன்று நல்லா பண்ணலாங்க கொண்டு வந்து தான் இங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரேஷியோ நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இன்னும் சிட்டி சைடுக்கு நிறைய இங்கே படிக்க வராங்க. இப்போ கோயம்புத்தூர், சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கோம். சென்னை கோயம்புத்தூர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. யாருக்கு தான் சார் இந்த மாதிரி ஒரு இடம் பிடிக்காது? அது கரெக்ட் தான். பட் இதை தாண்டி ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது சார் இங்கே இந்த காலேஜில்? ஃபியூச்சர் பிளான் ஒரு யூனிவர்சிட்டியாக கொண்டு போக பிளான் எங்களுக்கு அது. ஓகே, அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நமக்கு கூடி சீக்கிரம் 2 or 3 இயர்ஸ் ஒரு யூனிவர்சிட்டியாக கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதை
வா வெரி 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 இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ நீங்கள் சொன்னது இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏற்கனவே பிஸியாக இருக்கீங்க, பாவம் அவர் பிடிச்சி கொண்டு வந்து சில விஷயங்கள் நான் கேட்டேன். பட் ஐ திங்க் ஐ வில் ஸ்டெப் இன் டு த காலேஜ் அண்ட் ஃபைண்ட் அவுட் சார். தேங்க்யூ ஸோ மச். வாங்க போகிறோம். வித் மீ ஐ ஹேவ் டாக்டர் பி விமலன், வைஸ் பிரின்சிபல் ஆஃப் தங்கப்பழம் அக்ரிகல்ச்சர் காலேஜ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன் மேடம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எப்படி இருக்குது சார்? நீங்கள் எல்லாரும் பார்க்குறப்ப விவசாயம் அப்படின்னாலே வந்து ஒரு மண்ணை பார்க்கணும், படிக்கிற படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி, விவசாய தொழிலுக்கு போறியா, திருப்பி ஏன் ஐடி ஜாப் போகலாமே, இன்ஜினியரிங் போகலாமே, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் கேட்பாங்க. ஆனால் விவசாயத்தில் உணவு இல்லாமல் எதுவும் இல்லை உலகில். மனிதனை உள்ள வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உணவு வேணும் அப்படின்றத வந்து இது நீங்கள் கொரோனா காலத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, கொரோனா காலத்துக்கு அப்புறம் மாறிடுச்சு. கொரோனா காலத்துக்கு அப்புறம் ஹெல்த்தி ஃபுட் வேணும், ஆர்கானிக் ஃபுட்டு வேணும், சாப்பாடு முக்கியம் அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி துறையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு அக்ரி படித்தா ஒரு ஐஏஎஸ் ஆயிடலாம், ஐபிஎஸ் ஆயிடலாம், பேங்க் ஆஃபீஸ் ஆயிடலாம், அப்படி ஒரு மனநோக்கத்தில் இருந்தவங்களுக்கு இதில் நிறைய ஜாப் இருக்கிறதுன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அதோட இதில் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் விவசாய தொழிலில் இப்போ எல்லா அரசாங்கம் பார்த்திங்கனாலுமே வந்து மானியம் கொடுத்து இதுக்கு விவசாயம், கரும்பு விவசாயிக்கு ஒன்று, நெல் விவசாயிக்கு ஒன்று, இப்படி எல்லாத்துலேயும் மானியம் கொடுக்குறதுலப்ப இதோட முக்கியத்துவம் தொழில் முனைவோர் மாணவர்களுக்கு எப்படி தொழில் ஸ்டார்ட் பண்ணி அதில் பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணலாம், அப்படியே எக்கனாமிக்கலாக ஒவ்வொரு குடும்பம் ஏறதோட இது வந்து இப்போ இருக்குது. அதனால் இப்போ இதை படிக்கிறதோடைய நோக்கம் என்னென்னா எல்லா மாணவர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு வந்து சீக்கிரம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றீங்க. அண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் சார் நம்ம காலேஜில் வந்து எந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? மேடம், இப்போது தங்கப்பழம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் எடுத்திங்கன்னா இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைக்கப்பட்ட ஒரு கல்லூரி. நம்ம கல்லூரியை பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டோட 10வது ஆண்டு. ஸோ 2015 இந்த கல்வி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சரோட ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 60 மாணவர்களோட ஆரம்பித்த கல்லூரி. அதுக்கப்புறம் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை இது பண்ணி இப்போ இன்னைக்கு சூழ்நிலைக்கு 166 மாணவர்களோட இன்டேக்கோட பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆனர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆண்டிலிருந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இன்னொரு கோர்ஸு 60 பேரோட இன்டேக்கோட நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அவங்க மாணவர்கள் படிக்கக்கூடிய எல்லாம் லேப் ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கிளாஸ் ரூம்ஸ், அப்புறம் அவனுக்கு தேவையான லைப்ரரி புக்ஸு. இப்போ நீங்கள் லைப்ரரி எடுத்துக்கிட்டிங்கனாலே இங்கே வந்து 5200 புக்ஸு ஐசிஆர் ரெக்கமெண்டட் புக்ஸ் தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறது. இது வந்து இப்போது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி வர்றதும் எல்லாத்துலேயுமே இதில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏவி லேப், ஸோ ஏதாவது கான்ஃபரன்ஸ் அது மாதிரி ஹைடெக் இதில் வச்சு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இது பார்த்திங்கன்னா STIAS அகாடமி வந்து நம்ம ஒரு 3 மாணவர்களுடைய எண்ணத்தில் இது பண்ணி 2023 முதலே ஸ்டார்ட் பண்ணோம். அது திறந்து வச்சதே நம்ம டாக்டர் சைலேந்திர பாபு அவர்கள் மூலிமா தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அந்த ஐஏஎஸ் அகாடமியில் ஸ்டூடெண்ட் தேவையான நீட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கான தனி விடுதி, ஆண் பெண்களுக்கான தனி விடுதி, ஸோ அதே மாதிரி அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட்டு நீங்கள் இந்த உள்ளே வரப்பே தெரிஞ்சிருக்கும். இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவோம், மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஃபுல்லாக நீங்கள் இயற்கையோடு சேர்ந்து விவசாயம் தான் ஃபுல்லாகவே இருக்கும். லொக்கேஷனும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும், உள்ளே வரப்பே அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிப்பாங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கக்கூடிய இது. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கேரளா பார்டர் தான் உங்களுக்கு. ஸோ நேஷனல் மதுரை டு கேரளா இதில் தான் வரும். ஸோ இங்கே நம்மளுக்கு கேரளா மாணவர்கள் அதிகம். ஸோ நீங்கள் கொல்லம், திருவாண்டம் இதெல்லாம் எடுத்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க நம்மளுக்கு இங்கே வரதான் செய்கிறாங்க. ஸோ மாணவர்களும் நம்பி இதில் வரக்கூடிய ஒரு இதில் தான் இருக்குது. இங்கே வந்து 2 கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் இருக்குது. பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஆனர்ஸ் ஹார்டிகல்ச்சர்னு சொல்லி 2 துறையில் இருக்குது. ஹார்டிகல்ச்சரும் இங்கே இருக்குது. ஆமாம், பிஎஸ்சி தோட்டக்கலை. இப்போ பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சரில் மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் இருக்கும். கிராப் மேனேஜ்மெண்ட், கிராப் ப்ரொடெக்ஷன் பூச்சியல் துறையும் நோயல் துறையும் சேர்ந்தது. அப்புறம் தோட்டக்கலை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், மொத்தம் 5 துறை இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த பிஎஸ்சி ஆனர்ஸ் அக்ரிகல்ச்சர் தேவையான ஃபீல்டு ஃபெசிலிட்டிஸ், இப்போ நெல் போடுறதுக்கு இடம் இருக்குது. அதே மாதிரி இப்போ சீட் ப்ரொடக்ஷன்ஸ் தனியாக இப்போ பண்ணுறோம். அதில் அவங்களுக்கு மாணவர்கள் தெரிஞ்சுப்பாங்க, ஒரு விதையை இப்படி தான் ப்ரொடியூஸ் பண்ணணுமா. நம்ம எல்லாம் வீட்டில் போய் சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற எந்த விதையும் நீங்கள் நேரடியாக விளைச்சலுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் விதைக்குன்னு தனியாக ஒரு உற்பத்தின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. கிராப் கேஃப்டேரியான்னு சொல்லுவோம். மாணவர்களுக்கு ஒரே இடத்துல எல்லா பயிரை பற்றியும் தெரிஞ்சிடும். காளான் வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு, அதே மாதிரி IFS ஒருங்கிணைந்த பண்ணை,
இருக்குது. அதுக்கப்புறம் மீட்ராலஜி யூனிட்ன்றது என்னென்னா வெதர். ஸோ எப்போ மழை பெய்யும், எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்குது, எப்போ காற்றடிக்கும், என்ன டைரக்ஷனில் அடிக்கும், அதுக்கான தனி யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் தேவையான எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீல்டு இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 15 இன்ஸ்ட்ரக்ஷனல் யூனிட். ஸோ இது ப்ராக்டிக்கலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி அந்த கோர்சஸ்க்கான ஒரு விஷயம் நடக்கும் சார் ரிசர்ச் வைஸ். வரப்பே வந்து மாணவர்கள் நினைப்பாங்க என்ன, ஏன்னா நம்மளாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு கிளாஸ் லேபுக்கு வந்துட்டோம்னா ஃபீல்டில் இறங்குறது ரொம்ப யோசிப்போம். ஆனால் இங்கே காலையில் கிளாஸு காலையில் 7:30 ஆரம்பிக்கும். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, 5 மணிக்கு முடியும். ஆனால் விவசாயன்றதே 6 மணிக்கு தான் ஒரு விவசாயி ஒரு வயலில் போய் இறங்கி வேலை பார்ப்பார். அதே மாதிரி மாணவர்களுக்கு அந்த மனப்பக்குவத்து வரணும்னா இவங்க காலையில் 7:30 அந்த ஃபீல்டுக்கு போவாங்க. காலையில் போய் ஈரத்தோடு அந்த மண்ணில் போய் கால் வைப்பாங்க. வைக்கிறப்ப தான் அதோட தன்மை தெரியும். அப்போ 1ஆம் ஆண்டுலேருந்தே அவனுக்கு வந்து விவசாயம்னா என்ன, அவனுக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்துருப்போம். அவனையும் நாற்று நடுறது, அதுலேருந்து வர நோய் எப்படி கண்ணிலே பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு சயின்ஸ். அவன் இயற்கையாக பார்த்து அதுலேருந்து என்னன்றதை இது பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்போஷர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறப்ப என்ன எக்ஸ்போஷர்ஸ் இருக்குன்னு இப்போ அவங்களுக்கு படிக்கிறப்ப இங்கே என்னென்னா ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆராய்ச்சி நிலங்கள், இப்போ கோயில்பட்டி ரிசர்ச் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை சிட்ரஸ் ரிசர்ச் ஸ்டேஷன், இப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரிசர்ச் ஸ்டேஷனுக்கும் விசிட் போவாங்க. ஒரு கம்பெனினா நேரடியாக பார்ப்பாங்க, ஒரு விவசாயியோட நிலத்தை நேரடியாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பாங்க. அப்போ அவனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவன் நேரடியாக போய் பார்க்குறப்ப அவன் அதோட கற்றுக்குறாங்க. அதில் இது இல்லாமல் இறுதி ஆண்டில் வந்து ஆல் இண்டியா டூர் போவாங்க. எல்லா ஸ்டேட்டும் கவர் பண்ணுற மாதிரி. இப்போ பெங்களூர் எடுத்தா USA தார்வாட், கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, சாயில் அண்ட் கன்சர்வேஷன் டேராடூனு, இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அக்ரி சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூட்லேயும் அவங்க போய் 20 நாள் இருப்பாங்க. 15 நாள் ஆல் இண்டியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு, ஸோ அவன் அப்போ இன்னும் ப்ராட் மைண்டோட அவங்க கற்றுக்க போகிறாங்க. ஸோ ஜாப் வைஸ் எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டாக இருக்கலாம், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டாக இருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டிங்கன்னா Group 4, Group 2, Group 2A1. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா Group 2A கிளியர் பண்ணிவிட்டு ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி பேங்க் கேட்டகரி தனி, அதில் ஒரு 3 போஸ்டிங் இருக்கும், யாருக்குமே தெரியாது. பேங்க் ஆஃபீஸர் மெயினாக வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்லா படித்து முடிச்சோன்னு ஒரு பேங்க் ஆஃபீஸில் போய் செட்டில் ஆகிடலான்னு அப்படி ஒன்று இருப்பாங்க. நீங்கள் அந்த பேங்க் ஆஃபீஸர், ஃபீல்டு ஆஃபீஸர் போஸ்ட்டு, ஸ்பெஷல் ஆஃபீஸர் போஸ்ட்டு, இப்படின்னு ஒரு 3 போஸ்ட் இருக்கும். AFO, PO, S1 சொல்லி இது 3 துறையிலுமே சாதித்த மாணவர்கள் நம்ம கல்லூரியில் வந்து கிட்டத்தட்ட 75 மாணவர்கள் வந்து நீங்கள் பார்க்குற இந்தியன் பேங்க் ஜாபில் சேர்ந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரி 10 ஆண்டுன்னு சொல்லிட்டோம். இந்த 10 ஆண்டில் 1000 மாணவர்கள் எங்கள்கிட்ட வெளியே போயிருக்காங்க. இப்போ நான் அதில் ஒரு 75 மாணவர்கள்னால் கடைசி ஒரு 3 வருஷத்துலேயே எனக்கு வந்து ஒரு 30 பேர் பேங்க் ஆஃபீஸர்ஸ். இந்தியன் பேங்க்கு, சிட்டி யூனியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, எல்லா நேஷனல், பஞ்சாப் யூனியன் பேங்க்கு, இது எல்லாரையும் ஈஸியாக போஸ்டிங் மாணவர்கள் படிக்கிற துறை இது கொடுக்குறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹார்டிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அதுவும் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் தான் ஒரு பூமிங் ஃபேக்டராக மாறி இருக்குல்ல. ஸோ ஹார்டிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இங்கே கொண்டு வந்துருக்கு? இப்போ எப்படி ஒரு விவசாயத்துறை ஒன்று இருக்குது, அதே மாதிரி தோட்டக்கலைன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் இப்போ எல்லாம் நம்ம கவர்மெண்ட்டெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோட்டக்கலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபண்டிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கே முன்னாடி தோட்டக்கலைத்துறைக்கு வந்து வெறும் சீட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமானதுனால அது நீடு இருக்குது. இந்த எல்லாமே காம்படேட்டிவ் வேர்ல்டு, இவங்களுக்கு எவ்வளோ ஜாப் க்ரியேட் பண்ண முடியும், எந்த ஃபீல்டில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதோடைய நோக்கத்தில் தோட்டக்கலைன்ற ஒரு துறை இருக்குது. இப்போ இங்கே வந்து பிஎஸ்சி ஆன்ஸ் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறத விட இந்த துறையை சார்ந்த மிஸ்டர் A. விக்னேஷ்குமார் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர் இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு விரிவாகமாக சொல்லுவார். With me I have Vignesh Kumar, who is the head of horticulture department. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார் காலையிலேருந்து உங்கள் மொத்த காலேஜில் ஒவ்வொருத்தராக நான் இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் வந்து எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது இங்கே இருந்தது, பட் ஹார்டிகல்ச்சர்ன்ற ஒரு விஷயத்தை செப்பரேட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதுலேயும் வந்து ரொம்ப கீனாக இருக்காங்க அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சார் நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும்? ஸோ இந்த வருஷம் 2026 BSc ஹார்ன்ஸ் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற கோர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 60 நம்பர் சீட் இன்டேக்கோட. ஹார்டிகல்ச்சராக டோட்டலாக ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது மேடம். ஒன் இஸ் ஃப்ரூட் சயின்ஸ், அனதர் ஒன் இஸ் த வெஜிடபிள் சயின்ஸ், ஃப்ளாரிகல்ச்சர், தென் ஸ்பைசஸ், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி. இது மாதிரி ஒரு 5 டிபார்ட்மெண்ட் ஹார்டிகல்ச்சர்லேயே இருக்குது மேடம். ஸோ இது போக எங்கள் காலேஜில் எவ்வளோ லேண்ட் இருக்குதுன்னா ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடாக டோட்டலாக 125 ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குது. ஸோ அந்த 125 ஏக்கர்ஸில் 50 ஏக்கர்ஸ் கமர்ஷியல் ஆர்ச்சர், கமர்ஷியலாகவே கல்டிவேட் பண்ணுறாங்க. அந்த 50 ஏக்கர்ஸில் 10 ஏக்கர் சிட்ரஸ் ஃபீல்டு, இந்த ஏரியாவை சிட்ரஸ் லெமன் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் சிட்ரஸ் ஃபீல்டு வந்து ஒரு 10 ஏக்கர்ஸ் நாங்கள் கல்டிவேட் பண்ணியிருக்கோம். அது போக ஆம்லா, பெருநெல்லின்னு சொல்லுவாங்க, அது ஒரு 5 ஏக்கர் கல்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக நம்ம மேங்கோ, ஸோ மேங்கோவில் வந்து பங்கனப்பள்ளி, பெங்களூரா, நீலம் இப்படிங்கிற 4 ரகங்கள் வந்து ஒரு 10 ஏக்கரில்
கல்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம உட்லாட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபாரஸ்ட் ட்ரீஸ் 40 நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ், 40 வகையான மரங்கள், அது வந்து ஒரு 10 ஏக்கர்ஸில் கல்டிவேட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஒரு 100 ஸ்பீசிஸ், அது வந்து ஒரு 10 ஏக்கர்ஸில் இருக்குது. அது போக ஹெர்பல் கார்டன், மூலிகை தோட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 ஸ்பீசிஸ் நம்ம காலேஜில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ லேண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இதெல்லாம் இந்த ஷார்ட் டைமில் பண்ண ஒரு விஷயம் தான். எஸ், நம்ம அக்ரிலே ஹார்டிகல்ச்சர்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ்க்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் தனியாக வாங்கியிருக்கிறனால இதிலிருந்து நம்ம நிறையா டெவலப் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடிச்சா ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர். ஆமாம். ஸோ அது இல்லாமல் ஏஎஃப் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், அது வந்து போத் அக்ரி ஹார்டி ரெண்டுமே தான். இது ரெண்டும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மேடம். அது போக நம்ம டிஎன்பிசி இதெல்லாம் போய்க்கலாம். இது தவிர இதில் என்ன மேஜர் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது ஹார்டிகல்ச்சரில் மட்டுமே. இப்போ நம்ம எங்கள் காலேஜில் அக்ரியில் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸில் லேண்ட்ஸ்கேப்பிங்னு ஒரு ஏரியா இருக்குது. அதிலிருந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட் 3 பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேர் கல்ஃப் கண்ட்ரியில், ஒருத்தவங்க ஜப்பானில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹார்டிகல்ச்சர் எடுக்கும்போது நம்ம ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் தனியாகவே, லேண்ட்ஸ்கேப்பிங் கோர்ஸ் தனியாகவே எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா நானே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லேண்ட்ஸ்கேப்பிஸ்ட். ஸோ நான் ஒரு 1 crore ப்ராஜெக்ட் வரைக்கும் நானே பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்டு இங்கே நான் அக்ரியில் இருக்கக்கூடிய ஹார்டிகல்ச்சர் கோர்ஸில் மூலமாக ட்ரெயின் பண்ணி மூலமாகவே 17 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பிஜி பிஹெச்டி வந்து ஃப்ளாரிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப்பிங் மட்டுமே படித்து அதில் ஒரு 3 பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேர் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போன்சாயின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணால் இன்னும் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா என்ன மாதிரி சொல்லுங்கள்? நிறைய இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி ஹெச்ஓ போகலாம், ஏஎஃப்ஓ போகலாம், லேண்ட்ஸ்கேப்பிங் போகலாம், நர்சரி பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அது போக ஸ்பைசஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஸ்பைசஸ் போர்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ், அது போக ஃபார்ம் மேனேஜர்ஸ், ஃப்ரூட் சயின்ஸ், வெஜிடபிள் சயின்ஸ், இதெல்லாம் இப்போ மேஜராக எடுத்து படிக்கிறவங்களுக்கு ஃபார்ம் மேனேஜராக போகலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபர்டிலைசர் ஷாப்ஸ்க்கு ஜாப்க்கு போகலாம். அது போக சீட் ஷாப்புக்கு, இதுக்கெல்லாமே பெரிய ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்தவரைக்கும் அக்ரிகல்ச்சரை கம்பேர் பண்ணும்போது ஹார்டிகல்ச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப். ஹாய் எவ்ரிவன், மை செல்ஃப் லாவண்யா. நான் எஸ் தங்கப்பழம் அக்ரிகல்ச்சர் காலேஜில் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் காலேஜில் உள்ள அகடமிக்ஸ் பற்றி உங்கள்கிட்ட ஒரு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். எங்கள் காலேஜில் டீச்சிங்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரொஃபைல் ஃபேக்கல்ட்டிஸ் வித் பிஹெச்டி அண்ட் நெட் குவாலிஃபிகேஷனோட தான் இருக்காங்க. இங்கே எங்களுக்கான லேப் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோரோவர் 18+ லேப்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்குது. நாங்கள் படிக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் நாங்கள் தியரி என்னெல்லாம் படிக்கிறோமோ அதை ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் நாங்கள் பண்ணி பார்க்குறதுக்காகவே லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. தென் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிராப் கிராஃப்டீரியா இருக்குது, மஷ்ரூம் யூனிட் இருக்குது, செரிகல்ச்சர் இருக்குது. இதிலலாம் நாங்கள் ப்ராக்டிக்கலாகவே கிராப் ப்ரொடியூஸ் பண்ணி நாங்களே ஈல்டு எடுத்து சீட் ப்ரொடக்ஷன் யூனிட் வேறு தனியாக வச்சுருக்கோம். ஸோ சீட் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபார்மர்ஸ் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். தென் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அதில் நாங்கள் பைராக்லலாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பைராக்ல ஃபுட் இன்னோவேஷன் காம்படிஷனில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேஷ் அவார்ட் ப்ளேஸ் பண்ணி செக்யூர் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் செக்யூர் பண்ணியிருக்காங்க. தென் வந்துட்டு எக்ஸ்போஷர் விசிட்லாம் நிறைய கூட்டிகிட்டு போவாங்க. ஒவ்வொரு இயர் படிக்கும் போதுலையும் ஷார்ட் டூர்லாம் நாங்கள் தேர்ட் செமஸ்டர் படிக்கும் போதுல நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரிசர்ச் சென்டர்ஸ்க்கும் நாங்கள் போய் விசிட் பண்ணிட்டு அங்கே என்னெல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. தென் ஃபைனல் இயர் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா டூர் கூட்டிகிட்டு போவாங்க. மோர் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா ரிசர்ச் ஸ்டேஷனுக்கும் நாங்கள் போய் எக்ஸ்போஷர் விசிட் மாதிரி இருக்கும். ஃபைனல் இயரில் ராவே, அதாவது ரூரல் அக்ரிகல்ச்சர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நாங்கள் ஒரு 6 months கிட்ட ஒரு கோர்ஸ் எடுப்போம். அந்த கோர்ஸில் போய் டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்டே எங்களால் நாங்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிடுவோம். நாங்கள் லேர்ன் பண்ணதையும் கொண்டு போய் ஃபார்மர்ஸ்ட்டு சேர்க்குற மாதிரி எங்களோட அகாடமிக்ஸ் எல்லாமே இருக்குது. Hi, this is Ragastri from S. Thangapalam Agriculture College, BSc Horns Agriculture. I am studying in the 3rd year. இப்போ வந்து என்னென்னா எங்கள் காலேஜில் வந்து ஹார்டிகல்ச்சருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ப்ரொடக்டட் கல்டிவேஷன் பண்ணுறோம், சேட் நெட்டு, அண்ட் தென் வந்து பாலி ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து நர்சரி. இதெல்லாம் நர்சரியில் முக்கியமாக பார்த்தோன்னா சிட்ரஸ் வந்து நிறைய ஆர்னமெண்டல் கிராப்ஸு அண்ட் தென் சிட்ரஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கல்டிவேட் பண்ணுறோம். அண்ட் தென் ஆல்சோ வந்து டெரஸ் கார்டனிங் பண்ணுறோம். டெரஸ் கார்டனிங்கில் வந்து பொட்டேட்டோ, ரேடிஷ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிராப்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து கல்டிவேட் பண்ணுறோம். அண்ட் வந்து கிச்சன் கார்டன் வந்து வச்சுருக்கோம். கிச்சன் கார்டனில் வந்து மெயினாக வந்து நிறைய வெஜிடபிள் கிராப்ஸ் எல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கர் பிட்ஸ் இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறோம். அண்ட் தென் நான் வந்து ப்ரொடக்டட் கல்டிவேஷன்ஸை வந்து நிறைய போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸும் வந்து நிறைய வந்து நாங்கள் இங்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப்டிங், லேயரிங், அப்புறம் வந்து கட்டிங், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப், ட்ராமட்டிக் கிளப்பில் எடுத்துக்கிட்டால் முக்கியமாக வந்து கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதில் வந்து டேலன்ஷியா அந்த மாதிரி நிறைய வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் நிறைய வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன்ஸும் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க.
கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டாக் அலுமினி கிளப்லேருந்து முக்கியமாக வந்து எங்களுக்கு வந்து எங்களோட அலுமினிஸ் எல்லாரும் வந்து எங்களுக்கு நிறைய வந்து எங்களோட கெரியருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு நிறைய அட்வைசஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எப்படி எங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதால எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் அகாடமிக் பொறுத்துனா ஐஏஎஸ் அகாடமி வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் ஈஸியாக எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு நிறைய புக்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எங்கள் காலேஜ்லேருந்து நிறைய புக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து எங்களுக்கு கிளாஸே இருக்குது கெரியர் கைடன்ஸ்க்கு. ஸோ கெரியர் கைடன்ஸ் கிளாஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்க சொல்லித்தராங்க. ஸோ எங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. With me, I have Kali Selvi, who's been the Vice Principal of Thangapalam Law College. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? மேடம் நல்லா இருக்கிறேன் மேடம். எல்லாருக்குமே அந்த லா எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் கனவோடு நிறைய பேர் வராங்க. அண்ட் அதில் முக்கியமாக வந்து நம்மளோட தங்கப்பழம் காலேஜ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு விஷயங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ எந்த அளவுக்கு இங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது மேம்? எஸ் மேடம், ஆக்சுவலி தங்கப்பழம் லா காலேஜ் வந்து அகாடமிக் இயர் 2022 நம்ம வாசுதேவ் நகரில் வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த காலேஜ் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் லா காலேஜ் அண்ட் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் வாங்கி நம்ம காலேஜ் நடத்திட்டு இருக்கோம். 4வது வருஷமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், ஒரு அட்வொகேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலேஜ் தான். அந்த நாலேஜ் இங்கே வந்து 100% வந்து கொடுத்துட்ருக்கோம். அண்ட் மூட் கோர்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லக்கூடிய மாதிரி நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. ஒரு கோர்ட் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எஃபிஷியன்சி இங்கேருந்து வளர்த்துக்கணும். இது எல்லாமே இங்கேருந்து கற்றுட்டு போகிறாங்க. அதனாலவே ஸ்டூடெண்ட்ஸோட அதிகமான அட்மிஷன்ஸ் நம்ம காலேஜில் வந்துட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அகாடமிக்ஸ் 100% கொடுப்பாங்க அண்ட் தியரி கம் ப்ராக்டிஸ் இது ரெண்டுமே நம்ம காலேஜில் கொடுத்துட்ருக்கனால அதிகமான அட்மிஷன்ஸ் வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாங்க மேடம். அண்ட் என்ன மாதிரி கோர்சஸ்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது மேம்? ஆக்சுவலி மேடம், நம்ம பிஏ எல்எல்பி இன்டிகிரேட்டட் லா கோர்ஸ்னு சொல்லுவாங்க. 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்பு மற்றும் எல்எல்பி லா கோர்ஸ் 3 ஆண்டு சட்டப்படிப்புன்னு சொல்லிட்டு 2 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி கிரைட்டீரியாவில் வந்து அட்மிஷன்ஸ் இங்கேருந்து எடுத்துக்கலாம்னா, பிஏ எல்எல்பி கோர்ஸுக்கு +2 முடிச்சிருந்தாலே போதும். அதில் 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து பிசி கேண்டிடேட்ஸாக இருந்தால் செக்யூர் பண்ணியிருக்கணும். அண்ட் 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் செக்யூர் பண்ணியிருந்தா அவங்க 5 இயர்ஸ் லா கோர்ஸுக்கு எலிஜிபிள். இன் அடிஷன் டு தட் +2 வந்து பண்ணலை, நான் 10th முடிச்சிருக்கேன் அண்ட் டிப்ளமோ 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், நானும் லா காலேஜுக்கு கோர்ஸுக்கு எலிஜிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக எலிஜிபிள் தான். ஏன்னா +2 அண்ட் ஈக்குவலண்ட் டிகிரி ஈக்குவலண்ட் கோர்சஸ் பண்ணியிருக்கணும். அவங்க +2க்கு ஈக்குவலண்டான ஏதோ ஒரு கோர்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். அதான் டிப்ளமா கோர்சஸ். 10th + 3 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 5 இயர்ஸ் கோர்ஸுக்கு எலிஜிபிள். அண்ட் 3 இயர்ஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேடம் எனி டிகிரி படிச்சிருக்கலாம். எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அவங்க 3 இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸுக்கு எலிஜிபிள். நம்ம காலேஜில் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாங்க மேடம். இந்த மாதிரி அதாவது அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் பேட்டர்னும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் பேட்டர்லையும் நம்ம அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம். கவுன்சிலிங் பொறுத்தவரை நம்ம காலேஜில் 65% ஆஃப் சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் நமக்கு ஃபில் பண்ணி தருவாங்க. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் www.dndalu.ac.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணி கவுன்சிலிங் மூலமாக நம்ம காலேஜ் எடுத்து வந்துக்கலாம். அண்ட் ஆல்சோ மேனேஜ்மெண்ட் சீட்டில் வரணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டேரெக்டாக வந்து காலேஜில் அப்ளிகேஷன் கொடுத்து அதன் மூலமாகவும் நம்ம காலேஜில் மெரிட் பேசிஸில் அட்மிஷன்ஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கோங்க மேடம். ஆனால் இப்போ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து மோர் ஆஃப் ரிசர்ச் ஒர்க், அதாவது ப்ராக்டிக்கலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கனெக்ட் பண்ணுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வெளியில் இருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்றாங்க. இப்போ லா பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இது ப்ராக்டிக்கலி ஒர்க் அவுட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து? ஏன்னா மேடம் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நம்ம டெய்லி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்டூடெண்ட்ஸும் சரி அண்ட் எவ்ரி பீப்புளும் வந்து பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேட ஆரம்பிப்போம். அப்போ ஒரு அட்வொகேட்டை நம்ம வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கான டிமாண்ட் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன் போகிறாங்க, நிறைய வந்து அது மூலமாக அவங்களுக்கு சில பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, எப்படி அதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே வந்து ரிசர்ச்சுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பண்ண வச்சுட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் தர போகிறோம், இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க இப்போவே தெரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க கான்ஃபிடென்ட்டாக ப்ராக்டிஸ்க்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லலாங்க மேடம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த கான்ஃபிடென்ட்டாக ப்ராக்டிஸில் போகும்போது ப்ராக்டிக்கலி என்ன மாதிரி விசிட்ஸ் அவங்களுக்கு இருக்குது? பிகாஸ் ஒவ்வொரு இடம் போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கற்றுக்க முடியுது. ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கும் நாலேஜாக சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலி கற்றுக்குது. இட்ஸ் அ ஃபாஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி விசிட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க லா காலேஜில்? ஆக்சுவலி சபார்டினேட் கோர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் விசிட் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், ஹை கோர்ட் விசிட்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம் அண்ட் சுப்ரீம் கோர்ட் விசிட் வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து டேரெக்டாக அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் செஷனை வந்து லைவாக பார்க்குறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர் அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்குள்ளே வரும்போது ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்காது. இப்படி தான் கோர்ட் செட் இருக்கும்
நம்ம காலேஜில் ஒரு மூட் கோர்ட் ஹால் இருக்குது, அதே கோர்ட் செட்டப் தான் இங்கே நம்ம வச்சிருக்காங்க. நம்ம ஆர்குமெண்டேட்டிவ் ஸ்கில்ஸை இங்கேருந்து நம்ம வளர்த்துக்கிறோம், டிராஃப்டிங் ஸ்கில்ஸை நம்ம இங்கேருந்து வளர்த்துக்கிறோம். இப்போ வெளியில் போகும்போது நம்ம ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது புதுசாக எந்த விஷயங்களையும் நம்ம பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தோணாது. லைவாக நம்ம இங்கேருந்து சொல்லித்தரோம், ப்ளஸ் லைவாக டேரெக்டாக கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதுனால அந்த விசிட்ஸ்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். இன் அடிஷன் டு தட் ப்ரிசன் விசிட் நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோம் மேடம். சிறைச்சாலை பார்வையிடல். ஸோ அங்கே டேரெக்டாக போய் அந்த கைதிகள் எல்லாம் மீட் பண்ணி, இல்லைனா வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் மீட் பண்ணி எந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்லாம் சொசைட்டியில் இருக்குது, அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்றது லைவாக தெரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் அடிஷன் டு தட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விசிட் ரீசெண்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி என்னென்ன ட்ரைபுனல்ஸ்லாம் இருக்குது, அது அவங்களுக்கு என்னென்ன கோர்ட்டுக்கு போய் தான் சில விஷயங்களை சார்ட் அவுட் பண்ண முடியுமா, லோக் அதாலத் மூலமாக சார்ட் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க லைவாக பார்க்குறாங்கன்றது இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோங்க மேடம். அண்ட் அதை தாண்டி இங்கே வந்து என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது மேம்? நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோங்க மேடம். ஹாஸ்டலில் வந்து லாங் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, கேரளாலேருந்து படிக்கிறாங்க, வேறு ஸ்டேட்லேருந்தும் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். எல்லா கிளாஸ் ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான கிளாஸ் ரூம், ப்ராப்பர் ஏசி என்விரான்மெண்ட்டோடு நம்ம கொடுத்துட்ருக்கனால அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப பேஷன்ஸாக அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூட் கோர்ட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் காலேஜ் கமென்ஸ் ஆகிறதுக்கு 2 hours பிஃபோரே நம்ம லைப்ரரி ஓப்பன் பண்ணிடுறோம். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock வரைக்கும் நம்ம லைப்ரரி ஓப்பனில் இருக்குது. 5000+ புக்ஸ் நம்ம லைப்ரரியில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லைப்ரரியில் கோர்ட்ஸோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம இங்கே இருக்குது, ஆன்லைன் சோர்ஸ்லையும் இருக்குது, அண்ட் ஆஃப்லைன் சோர்ஸ்லையும் நம்ம லைப்ரரியில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து லேர்ன் பண்ணிட்டு தான் வெளியில் போகிறாங்க. அவங்க பீஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்கான எல்லா என்விரான்மெண்ட்டுமே இங்கே நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ இது இவ்வளோ அழகாக சொல்லும்போது இப்போ பார்க்குற பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் என்ன தோணுன்னா, இந்த வீடியோ பார்த்த பிறகு ஓகே ஒன்ஸ் தே ஃபினிஷ் த ப்ராக்டிஸ் இம்மீடியட்டாக பிளேஸ்மெண்ட் கிடச்சிருமா? பிளேஸ்மெண்ட் கிடச்சோன்னே அவங்க படித்த, ஏன்னா ஆல்ரெடி இத்தனை வருஷம் படிப்பு போயிடுது, டைம் அதிலே இறங்கிடுது. ஸோ எந்த அளவுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டில் அவங்களுக்கான ஒரு சேல்ரி இருக்கும், இன்னும் சஃபிஷியண்ட்டாக இருக்குமா எடுத்த உடனேன்ற பல கேள்விகள் இருக்கும்ல மேம். யூவ் கிராஸ்ட் ஆல் தட். அதனால் நான் கேட்குறேன், ஸோ எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு கன்ஃபார்ம் பிளேஸ்மெண்ட் நம்ம சொல்ல முடியும் அப்படின்றது நான் கேட்குறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் படிக்கும்போதே அவங்க இன்டர்ன் போகிறதுனால நம்ம நிறைய அட்வொகேட்ஸோட காண்டாக்ட்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. கார்ப்பரேட் சைட்லேயுமே வந்து அவங்க வந்து போகலாம், கம்பெனி சைடில் லீகல் அட்வைசராக போகலாம், லீகல் அட்வைசர் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து போகும்போது அவங்களுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங்காக இருக்கும்போது, கம்பெனி சைடில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங்காக நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது நிறைய கம்பெனிஸை நம்ம இங்கே வர வச்சு அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு தாங்க மேடம் இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சு நம்மளோட அலுமினைஸ் வந்து தனியாக ஆஃபீஸ் போட்டு அவங்களோட ப்ராப்பராக இப்போ நம்மளோட ப்ரொஃபஷனை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சீனியர் அட்வொகேட்டோட கைடன்ஸோடு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் படித்து முடிச்சு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் லாவை பொறுத்த வரைக்கும். ஸ்வீட். அண்ட் நீங்கள் ரொம்ப அழகாக நிறைய விஷயம் சொன்னதுனால எனக்கு என்னென்னா, யூஸ்வலி இப்போ இவங்க பார்க்குறவங்களுக்கும் அது புரிதல் இருக்கும். ஸோ வித் யோர் பெர்மிஷன் கேன் ஐ டேக் அ லுக் அட் த காலேஜ்? அண்ட் டெஃபினட்டாக மேடம், நம்ம இப்போவே வந்து காலேஜ் விசிட் பண்ணலாம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை இன்ட்ராக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக போகலாங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச். அதாவது வருங்காலத்தில் இந்த மாதிரி வந்து நிற்க போகிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நான் வாழ்க்கையில் நினச்சே பார்க்கல. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கேன். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தங்கப்பழம் காலேஜ் வந்து லா காலேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து பேசப்படுற ஒரு காலேஜாக மாறி இருக்குன்னா அந்த அளவுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த இன்டர்வியூ மூலமா நிறைய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்லாம் பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் இங்கே நான் ஏன் இங்கே இருக்கேன்னா, திஸ் இஸ் கால் த மூட் கோர்ட் ரூம். இப்படி தான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இது கூண்டு அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். பட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே சொன்னேன். ஸோ ஸ்டூடெண்ட்டோட நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன்னு. டெல் மீ, இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது? ஹாய், ஐ எம் சதாசிவம் அழகப்பன். நான் இங்கே எல்எல்பி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தங்கப்பழம் காலேஜ் எல்லாருமே ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வந்து டிசிப்ளின் அதுதான் ரொம்பவே முக்கியம். ஒரு லா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவை, அவங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லாயர் ஆக்குறது, ஒரு ப்ரொஃபஷனல் அட்வொகேட் ஆக்குறது, அந்த ஃபுல் ட்ரைனிங் இங்கே கொடுக்குறாங்க. ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது இங்கே. அதிகமான மூட் கோர்ட்ஸ், அதிகமான மாக் ட்ரையல்ஸ், காம்படிஷன் அதிகமாக அட்டன் பண்ண வைக்கிறாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும், அவங்கள எப்படி இதில் மாஸ்டர் பண்ணுறது, அது போக அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலில் அவங்க என்ன மாதிரி தடுமாற்றம் இருக்கோ அதை ஃபுல்லாக கன்சர்னாக எடுத்து எல்லா ஸ்டாஃபுமே, அதாவது ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்கிறத விட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னே சொல்லலாம், அவங்க எல்லாருமே அவங்களோட ஓன் இதை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறது, அவங்க எந்த டைமில் வேணால் அவங்க அப்ரோச் பண்ணலாம்.
எந்த டைமில் வேணாலும் அவங்கள்ட்ட நம்ம என்ன டவுட்ஸ்னாலும் கேட்கலாம். ஸோ அந்த ஒரு பெரிய கைடன்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது. அது போக இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மூட் கோர்ட்ஸ் தான். ஸோ இந்த மூட் கோர்ட்டில் நம்ம காலேஜ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலைஸ்டாக நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட ஈரோட்டில் நேஷனல் லெவலில் ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணோம். அதில் நம்ம 6th பேட்ச் பண்ணியிருந்தோம். அதாவது அஃபிலியேட்டட் காலேஜில் நம்ம தான் நம்பர் 1 அதில். ஓ மை காட், அவுட்ஸ்டாண்டிங் அப்படிதாங்க சொல்லணும். நான் எத்தனையோ காலேஜ் விசிட் பண்ணியிருக்கேன், பட் எஸ் தங்கப்பழம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஐ திங்க் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கனவுகளோட எடுத்து படிக்கணுன்ற ஆசைகளோட தான் ஒவ்வொரு காலேஜ்லையுமே போய் சேருவாங்க. பட் எவ்ரி திங் இன் ஒன் காலேஜ் இஸ் நாட் அ ஈஸி திங். அது ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக இத்தனை வருடமாக கேரி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட எஸ் தங்கப்பழம் அக்ரிகல்ச்சர் காலேஜ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்த பிறகு நிச்சயமாக எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஓ இந்த கோர்சஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் எடுத்து படித்தா இவ்வளோ வேலைக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்றது உங்களுக்கே புரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.